ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கைலாம் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்? நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உள்ள பலவிதமான போராட்டம், வியாகுலங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. லைக் நீங்கள் போகிற பாதை நிறைய பேருன்னு சொல்கிறத விட உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியாது. உங்கள் மனைவிக்கு தெரியாது, உங்கள் கணவருக்கு தெரியாது. உங்கள் பிள்ளைங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பெற்றோர்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. உங்கள் மனைவியை என்ன அவங்க கோத்ரூ பண்ணுறாங்கன்றத ஹஸ்பண்ட்ஸ் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஒரு கணவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாம் பண்ணி வீட்டுக்கு வரவங்க சந்தோஷமாக வருவார். ஆனால் அவர் என்ன கோத்ரூ பண்ணுறாருன்றதும் நிறைய நேரத்தில் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் வெளியே யாராக கேட்டால் நம்ம சொல்கிறது எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட், நார்மல், நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இரவில் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் விடுகிற கண்ணீர், நீங்கள் படுகிற வேதனை, வியாகுலங்கள், இந்த வனாந்தரம் போல் இருக்கிற அந்த ஒரு வெறுமை, அந்த வாய்டு எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க அறிவார். ஹி இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அவரை போல் ஒரு நண்பர், அவரை போல் ஒரு தேற்றுகிற ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நெவர், எங்குமே எனக்கு தெரிஞ்ச கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒருத்தர் நம்ம கூட வந்து கடைசி வரைக்கும் நிற்பார், என்ன நிலைமைக்கு போனாலும் நிற்பார்னா அது நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஏசப்பா நிறைய சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். பிரச்சனை என்னென்னா நம்ம கேட்க உட்கார மாட்டோம். நம்ம கேட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை இன்றைக்கி. ஏன்னா பயங்கர பிஸியாக அப்படின்னு ஓடி ஒரு வழி ஆகிட்டு இருக்கிறோம். பட் டேக் அ மொமெண்ட், சிட் வித் தெம். நீங்கள் எவ்வளோ பெரிய வேலையை வேணால் செய்யுங்க, எவ்வளோ கலெக்டர் வேலையாக கூட இருக்கட்டும். டேக் அ மொமெண்ட். உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆத்துமாக்கு சந்தோஷம் போகலை, உங்கள் ஆத்துமாக்கு கரெக்டான ஒரு ஃபீடு போகலை, ஏதோ ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாகவே உங்கள் ஆத்து மேலே ஏதோ ஒரு வியாகுலம், ஒரு வனாந்தர், ஒரு வாய்டு, ஒரு வெறுமை, டார்க்னஸ் இருக்குது அப்படின்னா there is something wrong. நீங்கள் எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரனா, உங்கள் சகோதரனா, ஒரு சின்ன ஒரு காரியம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அட்வைஸ் தட் ஏசப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். டேக் அ மொமெண்ட், டேக் அ பிரேக் ஃப்ரம் எவ்ரிதிங். எல்லாத்துலேயும் இருந்து, உங்கள் ஃபோனில் இருந்து, உங்கள் லைஃப்பில் இருந்து, எல்லாத்துலேயும் இருந்து ஒரு 2 days, அட்லீஸ்ட் ஒரு 1 day எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, மூட்டை கட்டி வச்சுட்டு, ஜஸ்ட் கோ அண்ட் சிட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஏங்க உட்காந்தா என்ன ஆகுங்கன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 பேர், லாசரு, மார்த்தா, மரியாள். இந்த மார்த்தாலை பார்த்து ஏசப்பா ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். பெத்தானிக்கு போகும்போதெல்லாம் இவங்க 3 பேரையும் சந்திச்சுட்டு தான் ஏசப்பா எங்கள் ஊழியத்துக்கெலாம் போகிறது, ஒரு ரெஸ்ட் பிளேஸ் மாதிரி ஏசப்பாவுக்கு. அப்போ ஒரு நாள் பெத்தானி வழியாக போகும்போது மார்த்தாள் அம்மாவுக்கு ஏசு கிறிஸ்து வராருன்னொன்னே அந்த அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு இந்த அம்மா இங்கேயும் ஓடுது, பயங்கரமாக எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஓடுது. இந்த மரியாள், இந்த அம்மா ஏசு கிறிஸ்து வந்துட்டாருன்ற ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. இவர் பாதத்தில் உட்காந்தா என் வாழ்க்கையில் இருக்கிற டிப்ரெஷன் மாறிடும், இவர் பாதத்தில் உட்காந்துட்டா என் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, வியாகுலம் மாறும், போராட்டம் மாறும், பிரச்சனை மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த அம்மா அமைதியாக இப்போ அவர் பாதத்தில் உட்காந்துருச்சு. இந்த மார்த்தால பார்த்தா இங்கே பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க. அந்த அம்மா இங்கே ஓடுறாங்க, நிறைய பேசுகிறாங்க. ஆண்டவர் மார்த்தால பார்த்து சொன்னார், ஏம்மா நீ ஏன் அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுற? ஒருவேளை நம்ம இந்த ஜென்ரேஷன் நம்ம மொழியில் சொல்லணுன்னா, நீ ஏன் நிறைய பேசுகிற? தேவையானது ஒன்று தான். மரியாள் பேர் ஒன்றும் பேசலை. சின்னியும் நான் அவருடைய சமூகத்தில் உட்காந்தா எல்லாம் மாறும் என்ற ரெவலேஷன் நமக்குள்ளே இருந்துச்சு, மரியாளுக்குள்ள. இன்றைக்கி கூட அன்பானவர்களை, இதை பார்த்துட்ருக்கிற அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை, பயங்கர பிஸியாக ஓடுறீங்க. அதில் ஜெபநாரம் டக்குன்னு ஒரு 5 நிமிஷம். அந்த ஜெபநாரமும் எப்படி இருக்கும்னா, நம்ம பேசிடுவோம், ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்க மாட்டோம். ஆண்டவரே எப்படிலாம் சொல்லிட்டு என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு வசனத்தில் அறக பிறகு ஒரு வசனத்தை வாசித்து டமால் குட் நைட் ஆண்டவரே, இல்லை குட் மார்னிங் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு ஓடிடுறது. அதுதான் ப்ரேயர் முடிஞ்சிச்சு.
எல்லா தப்பையும் நம்ம பண்ணிவிட்டு ஆண்டவர் பேசவே மாட்டுறாரு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல, ஆண்டவர் எதுவுமே பண்ண மாட்டேறாரு, கூட என் கூட தான் இருக்கிறாரா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு வேலை நின்றுருந்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார், ஏன்பா நீ ஜபத்திற்குன்னு வர அந்த 5 நிமிஷம் தான் வர, அந்த 5 நிமிஷத்தில் கூட நீ என்ன பேச விட மாட்டேறியப்பா, நீயே தான்ப்பா பேசிகிட்டு இருக்கிற. வேலைக்கு போகிற அண்டர்ஸ்டாண்டபிள், குடும்பத்தை பார்த்துக்கிற ஓகே, பயங்கரமாக அங்கேயும் ஓடுற, காலை 9 மணிக்கு போனால் நைட்டு தான் வர, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போனால் முடியுது உனக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு நான் ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேன், நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓகே, ஒரு மணி நேரம் கொடுக்குற ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது 1 மணி நேரம் நீ கொடுத்தாலும் நீ தான் நிறைய பேசுகிற தவிர நான் பேசுகிறதுக்கு இங்கே எனக்கு இடமே இருக்க மாட்டேங்குது. அப்படி தான் ஏசப்பா சொல்லுவார். இன்றைக்கி கூட உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த மார்த்தாலேன்னு வர இடத்துல உங்கள் பேரை போட்டுக்குங்க. மார்த்தாலே, நீ ஏன் அநேகாரத்தை குறித்து கவலை, அந்த அம்மா நான் நினைக்கிறேன் நிறைய சொல்லியிருக்கும் போல், எங்கேயும் ஆண்டவரே இது அது இப்படி பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. அந்த அம்மா வந்து சொல்லாண்ட ஒரு மரியாதை பாருங்க, உங்கள் பாதத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு வேலை செய்ய மாட்டேறேன், கொஞ்சம் எழுப்பி அனுப்பி விடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் பேசுகிற, ஜஸ்ட் பி சைலண்ட். இந்த காலவெளியில் ஏசப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கு. ப்ரேயர் டைம்னு போகிறீங்களே, நீங்கள் 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ, அந்த ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புகிறாரு, அவர் சமத்தில் அமைதியாக உட்காந்துரும். ஜஸ்ட் லிசன் டு ஹிம். அவர் பேச பேச உங்கள் வாழ்க்கை மாறும். அவரை பேச விடுங்க. நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, இது வரைக்கும் அப்படி தானே, பேசி பேசி என்னங்க நடந்துச்சு, ஒன்றும் நடந்திருக்காது. நம்ம மேபி நம்ம பாரம் மாறிடலாம். நம்ம ஒருத்தர் இருக்கிறாரே ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு ஆசை நிம்மதி இருந்திருக்கு. ஆனால் அந்த சொல்யூஷன் அங்கேருந்து என்ன ரிப்ளை வருது, இது வரைக்கும் வந்துருக்குதா ரிப்ளையே வராமல் நம்ம 1 மணி நேரம் கடை பேசி முடிச்சுட்டே வந்து டோர் எடுத்துகிட்டு வெளியே போகிறது. என் ப்ரேயர் டைம் முடிஞ்சிடுச்சு. ஒரு நல்ல ப்ரேயர் டைம் என்ன தெரியுமா, நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்கன்றதல்ல, அவர் எவ்வளோ பேசுகிறாருன்றது தான் முக்கியம். அவரை பேச விடுங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறும். ஆண்டவர் மரியாதை பார்த்து சொன்னார், see what Mary did, she just sat silent in the feet of Jesus. நான் ஒன்று சொல்லி தரேன், ஜெபம் பண்ண போகிறீங்களே, அப்பா கிட்டே பேசுகிறது தப்பு கிடையாது, ஆனால் அதுவே அப்படியே புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. சொல்கிறீங்களா, கொஞ்ச நேரம் சொன்னதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஆண்டவர்கிட்ட புலம்புறீங்கன்னா அடுத்து 1 மணி நேரம் சிட் சைலண்ட்லி, அமைதியாக உட்காருங்க. allow him to talk. when he talks your life changes. have a blessed day. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதம் நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.